வாயும் வயிறும் வேறு வேறு என்கிறார்கள். இந்த கருத்தில் எனக்கு அத்தனை உடன்பாடு இல்லை. ஏனெனில் இன்றைய நவீன யுகத்திலே ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் அதிகம் இருப்பதற்கு ஒரு மூல காரணமான வார்த்தையாக இந்த வாயும் வயிறும் வேறு வேறு என்கிற சொல்லை நான் வெளிப்படுத்துகிறேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நான் பேருந்திலே பயணித்து கொண்டிருந்தேன். அப்போது மழை பெய்தது. மழை என்பது அதீத கனமழையாக இல்லாமல் ஒரு சாரல் மழையாக பெய்து கொண்டிருந்தது. பேருந்து நிலையத்திலே பேருந்தில் ஏறி அமர்ந்து விட்டேன். என் அருகிலே 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அமர்ந்திருந்தார். பேருந்தின் படிக்கட்டு அருகே பேருந்தின் நடத்துனரும் ஓட்டுநரும் நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தார். காலை நேரம், அனைவரும் பணிக்கு செல்லக்கூடியதான நேரத்திலே சாரல் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் பேசிக்கொண்டார்கள், காலையிலேயே பணிக்கு செல்பவர்களுக்கு இடைஞ்சல் செய்யும் விதமாக இந்த மழை பெய்கிறது, இந்த மழை ஏன் பெய்ய வேண்டும் என்று. அப்போது என் அருகிலே இருந்த அந்த 50 மதிக்கத்தக்க நபர் ஒரு கதையை சொல்கிறார். இந்த 3 மாதங்களும் நமக்கு மழை பெய்யக்கூடிய காலங்கள். கார்த்திகை மாதத்தில் நமக்கு நல்ல மழை பெய்யும் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இப்போது மழை பெய்யாமல் தூறல் மழை பெய்கிறது என்று தன்னுடைய கருத்தை வெளியிடுகிறார். அப்போது நான் இருந்த இருக்கைக்கு முன்னே அமர்ந்திருந்ததான ஒரு 70 வயது வைத்திருக்க நபர் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை வெளிப்படுத்தினார். எப்படி மழை பெய்யும், இந்த உலகத்தில் எவன் நல்லவன் இருக்கான், எப்படி மழை பெய்யும் அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார். என்ன எடுத்துக்காட்டு? முன்ன காலத்தில் ஒருத்தன்ட்ட 10 ரூபா இருந்தால் அவன் இன்னொருத்தனை கூட்டு போய், வா நீ 5 ரூபாய்க்கு சாப்பிடு, நான் 5 ரூபாய்க்கு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பான். 2 பேரும் பகிர்ந்து உண்ணுவான். ஆனால் இன்னைக்கு ஒருத்தன் பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குன்னா அந்த 10 ரூபாவை எப்படி கொடுக்குறதுன்னு கூட இருக்கவன் யோசிக்கான். இப்படி இருந்தால் எப்படியா மழை பெய்யும்னா ஆமான்னு சொல்லி அதில் இருந்து அனைவரும் அதை ஒற்றுக்கொண்டார்கள். அதே போன்றுதான் வாயும் வயிறும் வேறு வேறு அல்ல. எல்லோருக்கும் இருக்கக்கூடிய வாயும் வயிறும் தான் எல்லோருக்கும் இருக்கிறது. நமக்கு எப்படி பசிக்கின்றதோ அதே போன்றுதான் அவனுக்கும் பசிக்கும் என்கிற எண்ணம் இருந்தால் நம்மிடம் இருப்பதில் இருந்து அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் என்கிற எண்ணம் நம்மிடம் இருக்கும். இப்படி ஒவ்வொருவரிடமும் எனக்கு போக மிச்சம் இருப்பதில் நான் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன் என்கிற எண்ணம் இருந்தால் இங்கே வறுமையில் வாடி அதிலேயே துவண்டு மரிப்போரின் எண்ணிக்கை குறையும். இந்த வாயும் வயிறும் வேறு வேறு என்கிற கருத்துத்தான் இங்கே வறுமையை தொடர்ந்து வளர்த்து கொண்டே வருகிறது.